பாத்துமா. சரிங்க மாமா. பாத்துமா, மேல இல்ல பற்ற போது பொறுமையா விடுங்க. அமராவதி, அந்த அடுப்பு அனல் முட்டுறதை விட்டுட்டு மாப்பிளைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடு. இப்பெல்லாம் யாரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறா? தீபாவளி வந்தாதான் ஆச்சு. ஏன் பாட்டி, அந்த காலத்துல அடிக்கடி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்களோ? பின்ன சனிக்கிழமை ஆச்சுன்னா எண்ணெய் குளியல் தான். எண்ணெய நல்லா காய்ச்சி தலையில தேய்ச்சா உடம்புல இருக்க சூடுலாம் அப்படியே இறங்கிடும், பாதி நோவு தீந்துரும். அப்படியா? ஏன் அமராவதி, பாட்டி சொல்ற மாதிரி இனிமே வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் குளியல் போட்டுற வேண்டியதா? என்ன சொல்ற? ஆமா, எல்லாம் சரியா இருக்கு. எண்ணெய் குளியல் போடுறதா பாக்கி. பாடுறா, புது மாப்பிள்ள ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பழைய மாப்பிள்ள தீபாவளிக்கு ரெடியா இருக்காரு. புதுசு பழசெல்லாம் முக்கியம் இல்ல, யாரு எப்படி வந்தாங்கங்கறதா முக்கியம். என்ன சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ பேசுற. அவ கிடக்குற விடுறா. அம்மாடி ஜனனி, இந்த கிண்ணத்துல இருக்கிற எண்ணெய் எடுத்துட்டு போய் சிவா தலையில தேய்ச்சி விடு. அப்புறம் உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி விடு. I like this point. வா ஜனனி, I'm ready. போமா. Hey, come ஜனனி, I'm waiting. என்ன மாமா அது? எஸ். இப்போ என் மேல அவ்வளோ பாசமா? சிவாங்கிற எஸ் எனக்கு தெரியும் மாமா, அது எஸ் இல்ல, உங்க எக்ஸ். இவன் ஒருத்தன் வாய மூடுறான். எரி. அம்மாடி ஜனனி, இந்த எண்ணெய் எடுத்து அவளுக்கு தேய்ச்சி விடுமா. அம்மா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லம்மா. நீ ஒன்னும் கூச்சப்படாதம்மா, இது எங்க ஊரோட பழக்க வழக்கம். ஊர் பழக்க வழக்கம் தெரியாதவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இப்படித்தான். என்ன பாட்டி, நீங்க இருக்கீங்க, அக்கா இருக்காங்க, எல்லாரும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவ தெரிஞ்சுக்க போறா. என்ன ஜனனி? பாருடா, நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு, எங்களை வம்புக்கு இழுக்காத. சரி விடுங்க பாட்டி, நீங்க சொல்லி கொடுக்கலன்னா என்ன, என் பொண்டாட்டிக்கு நானே சொல்லி கொடுக்குறேன். ஜனனி, நீ எதுவும் வைக்கப்படாத, இங்க யாரும் உன்னை எதுவும் நினைக்க மாட்டாங்க. அம்மா, அந்த எண்ணெய் அவ கையில கொடுத்து அனுப்புமா. வா, I will teach you. போமா, நான் போமா, போ. வச்சு லைட்டா அப்படியே ஊத்தி அப்படியே உச்சந்தலையில வச்சு லைட்டா மசாஜ் பண்ண ஆரம்பி. அவ்வளவுதான். அமராவதி, வா, என்ன தேய்ச்சி விடு. நீ ஆரம்பி. இருக்கு. ஆனா உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தோணவே மாட்டேங்குது. ஏன் தோண மாட்டேங்குது? எதுக்கு இத்தனை? பின்ன என்ன ஜனனி, நம்ம 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல ரொம்ப அந்யோன்யமா இருந்திருப்போம். ஆனா நீ சாதாரணமா ஏதாவது நடந்தா கூட ஏதோ நடக்க கூடாது நடந்த மாதிரி அப்படி பதற. நம்ம லவ் பண்றப்போ ஒன்னா சேர்ந்து ஊரெல்லாம் சுத்திருப்போம். லவ்வர்ஸ் ஸ்கூல்ல என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்திருக்கோம்ல. ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஏன் எதுக்கு இத்தனை? இல்ல, அப்ப நம்ம லவ் பண்றப்ப வேற என்னதான் பண்ணோம்? அது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க கேட்டதும் எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே நடக்கல. ஆமா, பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? பார்த்தா தெரியல, பாயசம் தான். டேய், உத வாங்குவேன், சாமிக்கு முதல்ல வைக்கணும்டா. ஓ சரி, இதை எடுத்துட்டேன், நான் சாப்பிட்றேன். சாரியா? சரி, எப்ப பார்த்தாலும் நீயே வேலை பார்த்துட்டு இருக்கிய? இந்த காவேரியெல்லாம் கூப்பிட்டு வேலை வாங்க வேண்டியதானே? படிக்கிற பொண்ணு தானே, விட்றா. படிக்கிறாளா? சரி, அதெல்லாம் விடு. நீ டிராமா எப்படி இருந்துச்சு? அசத்திட்டேன்ல. அதெல்லாம் சூப்பர் தான்டா. ஆனா இதெல்லாம் டிராமாவா இல்லாம உண்மையா இருக்க கூடாதான்னு ஆசையா இருக்கு. எனக்கும் அந்த ஆசை இருக்குமா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு கண்ணு முழிக்கிறேன், கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை தான் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவ தான் என் பொண்டாட்டின்னு நீங்க சொல்றீங்க. எல்லாத்துக்கும் மேல நான் மலேசியாவில போய் வேலை பார்த்ததா வேற சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலமா. உண்மையை சொல்லணும்னா ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு.
என்னோட ஞாபக மறதியால என்ன நம்பி வந்த அந்த பொண்ணு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காகவே நீங்க சொன்ன மாதிரி இப்படிலாம் ஒரு டிராமா நடிச்சிட்டு இருக்கேன். என் நிலைமை கூட பரவாயில்ல. ஆனா ஜனனி, தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவனுக்கு தான் யாருன்னே தெரியல. இந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுமா. அவளை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்குமா. நான் அவளோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா எனக்கு எனக்கு நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா. நான் கடவுள்கிட்ட சீக்கிரமா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம்மா, என்ன சிவா? என்னன்னு தெரியலம்மா, இது எல்லாத்தையும் தாண்டி ஜனனி மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. அது என்னன்னு தெரியறப்போ எனக்கும் எல்லாம் சரியாயிடும்னு நான் நம்புறேன். சிவா, உன் மனசு எனக்கு நல்லா புரியுதுப்பா. ஜனனி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். வேற யாராவது ஒரு பொண்ணா இருந்தா உனக்கு நடந்த விஷயத்துக்கு கோச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போயிருப்பா. ஆனா நம்ம வீட்டு ஆளுங்க அவளை அவமானப்படுத்தியும் கூட உனக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கா. அந்த மனசுதான்ப்பா எனக்கு ஜனனி கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். எனக்கு அது போதும். உங்க மனசு மாதிரியே எல்லாமே சூப்பரா நல்லா நடக்குமா. சரி, நீங்க சீக்கிரமா பாயசத்தை ரெடி பண்ணுங்க, நான் வரேன். நல்லா மணக்குது. இன்னொன்னு இடத்துக்கு வா. மறுபடியும் போட்டேன்னா